அனைவருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்கள். அரசியல் அறிவியலில் இப்போதைக்கு நாம் பார்க்க போவது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், அதாவது தமிழில் அடையாள அரசியல். அடையாள அரசியல் என்றால் இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்தியா இஸ் a multicultural, multi-religious, multilingual, multi-ethnic, and also based on gender. ஸோ அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்தியாவுக்குள்ள பலதரப்பட்ட இனம் இருக்கிறது, பலதரப்பட்ட மொழி பேசுவ மக்கள் இருக்கிறார்கள். ஸோ அப்போ இங்கே அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் வாட் இஸ் பாலிடிக்ஸ்? பாலிடிக்ஸ் ஹஸ் காட் லாட் ஆஃப் டெஃபினிஷன்ஸ், நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. நமது அரசியல் வல்லுநர்கள் அரசியல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் which really is really to attain power, struggle to attain power. அதிகாரத்தை எய்துவதற்கான போராட்டம். எதற்காண்டி எய்தணும்? தனக்கு என்ன தேவை, எனது குழுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. அப்ப இங்க என்ன சுதந்திரம் அடைந்த பின்னாடி என்ன இங்க அதிகமாக இருக்கிறது என்றால், எஸ்பெஷலி ஆஃப்டர் 1970s, இந்த பலதரப்பட்ட குழுக்கள் சேர்ந்து தங்களுக்கு என்ன தேவை என்பதை கோரிக்கைகளாக வைத்து அரசாங்கத்திடமிருந்து பெறுவது. ஸோ அப்ப இங்க ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியமாக இங்க கருதப்படுகிறது. இப்ப பார்த்தோம்னா அடையாள அரசியல் என்பது வேற ஒண்ணுமே இல்லைங்க. மக்கள் அடையாளம் காணும் சமூக குழுக்களின் நலன்கள், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த குரூப், அதை அடைய வேண்டும். அப்ப அததான் சொல்லுவாங்கல்ல, தனி மரம் தோப்பாகாது. அதே போல ஒரு நபர் மட்டும் தேரை இழுக்க முடியாது, கூட்டமா இழுக்கணும். நிறைய மரங்கள் சேர்ந்தா தான் அது ஒரு பெரிய தோப்பு அல்லது ஃபாரஸ்ட் நம்ம சொல்ல முடியும். அப்ப குழுக்கள், அதாவது ஒரு குரூப் ஃபார்மேஷன் வரும். எப்ப குரூப் ஃபார்மேஷன் வரும் அப்படின்னா, அந்த இனம், ஒரே இனம் அப்படியே ஒரு குழுவா வரும். ஜாதி அவங்க ஒரு குழுவா வருவாங்க. அதே போல விமன் எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு குழுவா வருவாங்க. ஸோ இப்படி எல்லாரும் அந்தந்த நலன்களுக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றவாறு இந்த குழுக்கள் ஒன்றமைந்து தங்களுக்கு என்ன தேவை என்பதை அரசியலில் அது எலக்டோரல் பாலிடிக்ஸாகவும் இப்ப பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்ற ஒரு தலைப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ அப்ப இங்க அடையாள அரசியல் மக்களின் அரசியலை அவர்களின் அடையாளத்தின் அம்சங்களால் தளர்வான தொடர்புள்ள சமூக அமைப்புகள் மூலம் வடிவமைக்கும் வழிகளை உள்ளடக்கியது. அதான் நான் சொன்னது போல எக்ஸாம்பிள்ஸ்: வயது, சமூக வர்க்கம் அல்லது சாதி, கலாச்சாரம், பேச்சு வழக்கு, இயலாமை, கல்வி, இனம், மொழி, தேசியம், பாலினம் மற்றும் பாலின அடையாளம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த சமூகங்களை நம்ம அடங்கும். அதனாலதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா இஸ் a melting pot of various ideologies and identities. ஸோ இந்தியா பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு நாடு. அதனாலதான் பல்வேறு சித்தாந்தங்கள் மற்றும் அடையாளங்களின் கலவையாக இது இருந்து வருகிறது. ஆனா இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த குழுக்களுக்கு தேவையான அந்த அடையாளங்களுக்கு தேவையான பேஸ்ட் ஆன் கேஸ்ட், பேஸ்ட் ஆன் ரிலிஜன், பேஸ்ட் ஆன் ஜெண்டர், லைக் தட், அவர்கள் அந்த அடையாளங்களை வைத்து தங்களுக்கு தேவையானதை பெற முயல்வது. அப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, there is a lot of significant transformation has taken place since our independence in with regards to the political landscape. So
that is from ideology based politics to identity based politics. முன்னாடியெல்லாம் கருத்தியலுக்கு அதிக முக்கியத்துவம் இருந்தது. இப்ப அதுல இருந்து மாறி அடையாள அடிப்படையான அரசியலுக்கு நம்ம வந்துட்டோம். ரீஜனலிசமா இருக்கட்டும், காஸ்டிசமா இருக்கட்டும். ஓகே, பிகாஸ் from social mobilization to political mobilization ஆட்டோமேட்டிக்கா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த பார்ட்டியை எங்களுக்கு இவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு, அப்ப கண்டிப்பா எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரிசர்வேஷனா இருக்கட்டும், ஓகே, அதோட அட்டாச் டு ரிசர்வேஷன், ஓகே, விமன் ரிசர்வேஷன், caste reservation based on socially and economically backward classes based on caste, like that. So இந்த மாற்றம் பல்வேறு சமூக குழுக்கள் மற்றும் சமூகங்கள் தங்களின் தனித்துவமான அடையாளங்களை நிலைநிறுத்தி அரசியல் அரங்கில் அங்கீகாரம் மற்றும் பிரதிநிதித்துவத்தை கோருகின்றார்கள். அப்ப what are the factors contributing to identity politics? இந்த அடையாள அரசியலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற காரணிகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் fragmentation of political landscape. Okay, because of the decline of Congress party. முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி 19 say for example 70s வரைக்கும் அந்த ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் சோலோ தான். 1968ல தென் 60ஸ்ல ரீஜன் வைஸா கொஞ்சம் நிறைய ஸ்டேட்ல அந்தந்த ரீஜன் வைஸா பார்ட்டிஸ் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் ஆட்சியை படுத்தாங்க. அப்ப ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப், அதாவது அரசியல் நிலப்பரப்பின் துண்டாடல். அப்ப ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்டல் கமிஷன் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஓபிசி பாலிடிக்ஸ். இப்ப இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் வந்தது 1990ஸ்ல, early 1990s, where Mandal Commission, though the Mandal Commission was constituted earlier, இதுக்கு முன்னாடியே கான்ஸ்டியூட் பண்ணாலும் ஓபிசிக்கு அந்த ஒரு இது ரிசர்வேஷன்லாம் கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் விபி சிங் அவர்கள் பாரத பிரதமரா வந்த பின்னாடி அதை ஒரு ஆக்டா கொண்டு வந்தாங்க. அப்ப மறுபடிக்கும் மற்ற காஸ்ட் கான்ஃபிகரேஷன்லாம் அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கும் ரிசர்வேஷன் வேணும், இடஒதுக்கீடு வேணும், கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பல குரல்கள் பண்ணாங்க. அப்புறம் மூன்றாவது காரணி என்ன இந்த அடையாள அரசியலுக்கு அப்படின்னா, எமர்ஜென்ஸ் ஆஃப் தலித் பாலிடிக்ஸ். ஸோ அவ்வளவு வருடங்களாக ஹிஸ்டாரிக்கலா உங்களுக்கே தெரியும், they were marginalized and oppressed, okay, in the Indian politics. But what happened? This identity politics led to the assertion of Dalit identity and the emergence of identity based politics. அதான் நான் முன்னாடி சொன்னேன்னா இல்லையா, from ideology based politics to identity based politics. Okay, so இந்த சித்தாந்த அரசியலில் இருந்து அடையாள அரசியலுக்கு நம்ம ஃபுல்லாவே வந்துட்டோம். அப்ப இந்த மூன்றாவது ஃபேக்டர்ஸ் தலித் பாலிடிக்ஸ், ஓகே, எமர்ஜென்ஸ் ஆஃப், தென் 4 ரைஸ் ஆஃப் ரிலிஜியஸ் அண்ட் எத்னிக் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஓகே, so based on religion and based on ethnicity also the identity politics அதிகமாக வருவதற்கு வழிவகுக்கின்றது. ஸோ தென் இந்த அடையாள அரசியல் ஒரு இதா எடுத்துக்கிட்டோம்னா, பால்ஞ்ச சாதிகள், மத அடையாளங்கள் மற்றும் மொழியியல் குழுக்கள் ஆகியவற்றின் முக்கியத்திற்கு பங்களித்து கொண்டிருக்கின்றன. அடையாள அரசியல் இவ்வாறு சமூகத்தின் அதிகாரம், பிரதிநிதித்துவம் மற்றும் அங்கீகாரத்தை அடைய முயற்சிக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா, பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரகிள் டு அட்டைன் வாட் த குரூப் வாண்ட்ஸ், தட் இஸ் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் வாண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு தாராளவாத ஜனநாயக அரசியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும்
சமூகங்கள் மற்றும் கூட்டு அடையாளங்கள் சக்தி வாய்ந்ததாக இருந்து தொடர்ந்து அந்த அங்கீகாரத்தை கோரி வரும். ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட் பார்ப்போம், தென் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், எத்னிசிட்டி, லாங்குவேஜ், அதாவது லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி, ஓகே, தென் transgender, like that. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து caste. So we know very well that caste has become an important determinant in Indian politics and society. இந்த இந்திய சமூகம் மற்றும் அரசியலில் ஜாதி ஒரு முக்கியமான தீர்மானமாக மாறியுள்ளது. இந்த ஜாதி அடையாளங்கள் அதிகாரம் அளிப்பது மட்டுமல்லாமல் மோதல் அரசியலின் தீவிரத்தை அதிகரித்து ஆட்சி செய்ய மிக நெருக்கடிக்கு வழிவகுப்பதாக இருக்கிறது. இப்ப நம்ம வந்து கேஸ்ட்ன்னு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமா இருக்கு. இதுல தலித் சொன்னா இல்லையா, தலித் ஐடென்டிட்டி. இந்த தலித் என்ற வேர்டு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மராத்தி சொல்லிலிருந்து நம்ம எடுத்து என்ற வேர்டு. அதனுடைய மீனிங் புரோக்கன், டிலாபிடேட்டட், நொறுக்கப்பட்ட ஒன்று, உடையப்பட்ட ஒன்று, அதுதான் அந்த தலித்துங்கிறது. அப்ப இவங்க வந்து மொபிலைஸ் பண்றாங்க. நம்ம வந்து இத்தனை வருடங்களாக ஒப்ரஸ்டா சப்ரஸ்டா இருக்கிறோம், we got an independent, அண்ட் இந்த இதுலயும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு நம்மளுக்கு வேணும். they have to come into the mainstream of politics அப்படிங்க போகும்போது அப்ப மொபிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 1960s வந்து there are lot of தலித் லிட்ரேச்சர்ஸ் வந்து வெளியில வருது. அப்புறம் அந்த மொபிலைசேஷன் என்ன ஆர்குமெண்ட் பண்ணுது, என்ன வந்து அது தள்ளுது அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வர பாக்குது. அப்ப அந்த ஆர்கனைசேஷனும் ஃபார்ம் ஆகுது. தலித் ஆர்கனைசேஷன் இன் 1970s நிறைய வருகிறது. தென் இந்த வேர்டு வந்து வைடர் யூஸ்ல வருது. ஓகே, நாளிதழ்கள்ல, மேகசின்ஸ்ல, எல்லா இடத்துலையும் தலித் 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 அப்படிங்கிற ஒரு இது வரப்போகும்போது இந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தலித், இது என்ன, அப்ப ஷெட்யூல் காஸ்ட்னா என்ன, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கொடுத்துருக்குறாங்களே, அப்போது there is kind of a difference. that is தலித்ங்கிற வேர்டு வந்து சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் சொற்றொடல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓகேயா. ஸோ ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லீகல் ரெட்டாரிக்ல வந்து அது பேசப்படுகிறது. அதாவது பேச்சு பொருளா இருக்கும். அத அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து தலித்துங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல லீகல் டேர்ம்ஸ்லயும் தலித்துங்கிற வேர்டு அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த தலித் மொபிலைசேஷன் அண்ட் மூவ்மெண்ட், அப்ப நான் சொன்னா இல்லையா, தே கெட் மொபிலைஸ்ட் ஃபார் வாட், டு கெட் த ஃபேவர் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஓகேயா, அரசுகளிடமிருந்து தங்களுக்கு தேவையானதை பெறுவதற்கு இவர்கள் ஒரு குழுக்களாக ஒன்று சேர்ந்து ஒன்று போராட்டமாகவோ ஒரு இயக்கமாகவோ அந்த சமூக இயக்கங்களிலிருந்து ஒரு அரசியல் கட்சியாகவோ மாறி எங்களுக்கு இது வேண்டும் அப்படிங்க போகும்போது அது ஒரு பெரிய ஒரு அணி திரட்டலாகும். அப்ப அரசியல் கட்சிகளும் தலித் சமூக அமைப்புகளும் அவர்களின் சமூக மற்றும் கலாச்சார அடையாளங்கள், அரசியல் அதிகாரம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை அங்கீகரிப்பது குறித்த கேள்விகளில் அவர்களை அணிதிரட்ட முற்படுகின்றனர். ஓகே, அதான் இம்பார்ட்டன்ட் புக் நீங்க ரீட் பண்ணணும். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் தலித் மொபிலைசேஷன் அண்ட் மூவ்மெண்ட்ல கெயில் ஓம்வெட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிளாசிக் புக். அந்த புக் பேரு வந்து தலித் அண்ட் த டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன். ஓகே, டாக்டர் அம்பேத்கர் அண்ட் த தலித் மூவ்மெண்ட் இன் கொலோனியல் இந்தியா. ஓகே, so it's a very very important book. You have to really read it for better understanding of the Dalit movements. அப்ப இந்த தலித் மொபிலைசேஷன், இந்த அணி திரட்டல், ஓகேயா, இதுக்கு வந்து 4 இம்பார்ட்டன்ட் இது இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இந்த மகாராஷ்டிரால சத்யஸ்தக் மூவ்மெண்ட்னு ஜோதித் ராய் ஊலேங்கிறவர் வந்து கொண்டு வர. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் இனிமே உங்க மேரேஜா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும்,
அல்லது சமய சடங்குகள், சமயாச்சாரங்கள், எந்த ஒரு இதை நீங்க இது பண்ணாலும் நீங்க இனிமே பிராமின் பிரீஸ்ட கூப்பிடாதீங்க. பிராமின் குருக்கள் அவங்க இது பண்றாங்கல்ல, அவங்க கூப்பிடாதீங்க. அவங்க இல்லாமலே நீங்க நடத்துங்க அப்படிங்க போகும்போது that really gives a wide consciousness among the Dalit people in Maharashtra. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு, எதனால சொல்றாரு, இதனுடைய விளைவு என்ன அப்படிலாம் அவங்க அலசி ஆராயும் போது இவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்க போகும்பொழுது நம்மளுக்குன்னு நம்ம இப்படிலாம் ஒரு மூமெண்ட்டை நம்ம கொண்டு வந்தா தான், எதிர்த்தா தான் அது வந்து பேசும் பொருளா இருக்கும். அப்ப இது வந்து அஸ் அ இன்புட் இட் கோஸ் டு த கவர்மெண்ட் அப்படிங்க போகும்போது இருந்தது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா சத்ரிபாய் பூலேங்கிறவங்க வந்து ஒரு ஸ்டார்டட் அ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ். அண்ட் யாருக்கு that is for promoting education for the untouchable and Muslim girls and stressed on equality of genders. Okay, so இதுவும் ஒரு பெரிய ஒரு பேசும். அண்ட் ரெண்டாவது பெரிய ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் மொபிலைசேஷன் வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள இருந்த ராமசாமி, ஈவி ராமசாமி ஐயா அவர்கள். ஓகேயா, நான் அவங்களை வந்து ஐயா வந்து பெரியார் என்று சொல்லுவோம். அவர் வந்து ஆரம்பிச்ச செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகே, this is an anti-caste consciousness in southern India, otherwise anti-Brahmin movement சொல்லுவாங்க. ஓகே, சுயமரியாதை இயக்கம். ஓகே, அப்புறம் மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தலித் மொபிலைசேஷனுக்கு வந்து நமஸ்துரா, அது வந்து என்ன அப்படின்னா மூமெண்ட் வந்து பெங்கால்ல வந்து எல்லாரையும் அவங்க வந்து ஒன்று நினைச்சாங்க. எப்படி ஒன்று நினைச்சாங்கன்னா ஜஸ்ட் தலித், அதர் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் விமன், யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க, தென் ஒப்ரஸ்ட் அண்ட் சப்ரஸ்ட், ஓகேயா, அவங்களை எல்லாரையும் ஒன்று இணைத்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்க இட் இஸ் இன் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப நம்ம குட் சி தட் வெஸ்டர்ன் சைட்ல ஒண்ணு, ஈஸ்டர்ன் சைட்ல ஒண்ணு, சதர்ன் சைட்ல ஒண்ணு. ஸோ அப்ப வந்து ஆல்மோஸ்ட் தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரீஜனா, எல்லா ரீஜன்லயும் இருந்தும் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஐடென்டிக்கல் டைம்ல வந்து வருது. ஸோ ஃபோர்த் ஆதித்ரா மூவ்மெண்ட் இன் பஞ்சாப். ஓகே, தட் ஆல்சோ this is a kind of northwest. Okay, in Punjabல வந்து ஆதி தர்ம் மூவ்மெண்ட், வேர் இந்த இது வந்து என்ன அப்படின்னா envision creating a distinct identity for the untouchables. ஓகேயா, irrespective of their religious affiliations. அதாவது நீங்க ஹிந்துவா இருக்கலாம், சீக்கா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டனா இருக்கலாம், பட் நீங்க எல்லாரும் ஒண்ணா வாங்க, தலித் எல்லாரும் உள்ள வாங்க, தீண்டப்படாதவர்கள், அந்த அன்டச்சபிள்ங்கிற வேர்டு. ஓகேயா, ஸோ அப்ப almost throughout India, in almost east, west, north, south, we could see that the movements sprung. ஸோ இந்த இயக்கங்கள் அனைத்தும் ஜாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்தன. இந்த எதிர்த்ததற்கு முக்கியமானவர் வந்து உண்மையாவே அந்த 1920ஸ்லயே நம்ம டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓகேயா, அவங்க வந்து என்னன்னா he provided intellectual, social and political leadership on the concerns of Dalits. ஓகேயா, தலித்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவலா ஒரு இன்புட் கொடுக்குறாருக்கும், சமூக அடிப்படையில இருக்கட்டும், அரசியல் ஒரு அடிப்படையில இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1932ல காந்தி, நமது பாரத பிதா காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அண்ணல் அவர்களுக்கும் 1932ல ஒரு ஒப்பந்தம், அதுக்கு பேர் தான் பூனா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அங்க வந்து என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னா எலக்டோரல் கான்ஸ்டிடுவன்சி, அதாவது கூட்டு தேர்தல் தொகுதி நடைமுறைக்கு வந்து அந்த 1932ல வந்தது. 1932ல அதனால அப்புறம் உங்களுக்கே தெரியும் நிறைய ப்ராப்ளங்கள் நடந்தது. அப்புறம் 1936ல தான் அம்பேத்கர் அவர்கள் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியை ஆரம்பிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, மொபிலைசேஷன்,
So from mobilization to political mobilization, from social mobilization to political mobilization, so from social movement to political movement. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, சோசியலா, அதாவது சமூகத்துல மட்டும் இந்த வந்து கொண்டுகிட்டே இருக்க முடியாது, அவங்க தரமாட்டாங்க. அப்ப நம்ம ஒரு பார்ட்டியை ஆரம்பிப்போம், கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு தான் அம்பேத்கர் அண்ணல் அவர்கள் வந்து 1936 வந்து he started a party, இண்டிபெண்டன்ட் லேபர், அதாவது சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ற ஒரு பார்ட்டியை 1936 ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 1942 அவரே வந்து என்ன அப்படின்னா ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், ஓகே, அகில இந்திய பட்டியலிடப்பட்ட ஜாதி கூட்டமைப்பை நிறுவுறார். அப்புறம் லேட்டர் ஆன் வந்து he started a Republican Party of India. So he was very active socially, economically, politically, of the factors that affecting the Dalits. Okay. அண்ட் தலித் மூவ்மெண்ட் இந்த போஸ்ட் கொலோனியல் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, எப்படிலாம் மொபிலைஸ் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை அவங்க பெறுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து போஸ்ட் கொலோனியல் இந்தியாவில் வந்து என்னென்னலாம் இது இருந்ததுன்னா, ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து அண்ணல் அவர்கள் இறந்த பின்னாடி தான் இது வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவா வருகிறது. தலித் பேந்தர்ஸ் அப்படிங்கிறது வந்து 1972 வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. பகுஜன் சமாஜ் பார்ட்டி உங்களுக்கு தெரியும், இன் யூபியில கன்சிராம் அவர்கள் அதை ஆரம்பிச்சாங்க. தென் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அங்கெல்லாம் நிறைய கட்சிகள், அதாவது தலித் பேஸ் பண்ணி கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா புதிய தமிழகம், தென் விடுதலை சிறுத்தை கட்சி, மிஸ்டர் திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து 1990 தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப தேர்தல், அரசியல் மற்றும் சமூக மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் தலித்துகளின் பங்கேற்பு பல ஆண்டுகளாக அதிகரித்துள்ள போதிலும் அது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அமைப்பை காட்டவில்லை. இதுங்கதான் கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. இன்னும் அவங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிறிஸ்டியன் தலித்ஸ் வந்து கிறிஸ்டியன் வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் வந்து இதை கொடுங்க அப்படின்னு அவங்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற எஸ்சி, அதான் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிடப்பட்ட உங்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கிடைக்கிறது, கல்வி கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்கு வந்து இது கிடைப்பதில்லை, அதனால எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். இதற்கு அடுத்தது வந்து ஜாதி அடிப்படையில் நம்ம வந்து அதர் பேக்வர்ட் காஸ்ட், பிற பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதை சொன்ன உடனே என்னங்க மண்டல் கமிஷன் தான் எல்லாருக்கும் வரும். ஓகே. ஸோ த OBCs have not experienced untouchability. ஓகேயா, தீண்டத்தகாதவர்களாக அவர்கள் இல்லை. ஆனா பட் they were backward in social and educational terms. ஓகேயா. ஸோ சமூகத்திலையும் கல்வி அறிவிலையும் வந்து பிற்படுத்தப்பட்டு இருந்தாங்க. ஸோ and they were underrepresented in government positions. ஸோ இவங்க வந்து அரசியல், அதாவது அரசாங்க வேலைகள்ல வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு இதா இல்லை. அதனாலதான் வந்து இந்த OBCs started asking for representation. 1970களில் நீங்க பாத்தீங்கன்னா நிலம் சார்ந்த நடுத்தர ஜாதிகள் ஒரு தெளிவான மற்றும் அரசியல் ரீதியாக அவங்க வந்து குரல் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அது வெளிப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த OBCங்கிறது ஒரு லார்ஜர் ஜங்க் ஆஃப் தி பீப்புள் இன் இந்தியா. ஸோ நடுத்தர விவசாயிகள், பணக்கார விவசாயிகள், பிளாக்கள், முதலாளிகள் போன்ற வெவ்வேறு பெயர்களால் கல்வி மற்றும் அரசியல் பேச்சுக்களில் அவர்கள் அழைக்கப்பட்டு வந்தனர். இப்ப பொதுவாக ஓபிசிகள், ஓபிசிஸ், அதர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கும் போது இவங்க வந்து நடுத்தர மற்றும் கீழ் ஜாதிகள் மற்றும் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த குழுக்கள் பொதுவாக ராம் மனோகர் லோகியாவால் ஈர்க்கப்பட்ட சோசியலிச குழுக்களால் அணி திரட்டுவதில் கவனம்
செலுத்தினர். அப்ப இங்க வந்து ராம் மனோகர் லோகியா வந்து சரி நம்ம எல்லாருமே we will come together, we will mobilize, we will form a group and ask for a representation in jobs and in education. So அப்ப இங்க வந்து one of the important principal objectives of the social mobilization of the OBCs is to empower OBCs, other backward class. So சோசியலிச அணிதிரட்டலின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று இவர்களுக்கு அதிகாரம் அளித்தல், மேம்படுத்துதல். அதுதான் எங்களுக்கு அதிகாரம். முன்னாடி சொன்னா இல்லையா, பாலிடிக்ஸ்னால என்ன, ஸ்ட்ரகிள் டு அட்டைன் பவர், அதிகாரத்தை எய்துவதற்கான போட்டி. ஸோ அப்ப இந்தியாவில் நிறைய ஐடென்டிட்டி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு இந்த இது வேணும், எனக்கு இது வேணும், உனக்கு இது வந்துச்சுன்னா என்ன எனக்கு வேணும். அப்ப இட்ஸ் a kind of a constant struggle taking place. ஸோ அப்ப இந்த இடஒதுக்கீடு மூலம் பொது நிறுவனத்தில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவது, அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பது, இதெல்லாம். அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா, along with the socialist former leader and intellectual called Charan Singh advocated reservation for the backward classes, and many of whom happen to be cultivators. ஸோ இவங்க சரண் சிங் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக இடஒதுக்கீட வேணும் அப்படின்னா, அப்புறம் தான் வந்து என்ன வருது அப்படின்னா, மண்டல் கமிஷனை வந்து கொண்டு வர்றாங்க. உங்களுக்கே தெரியும் வந்து ஜஸ்டிஸ் ஓகேயா. ஸோ 90s வந்து ஜனதா பார்ட்டி அரசாங்கம் இருந்த பொழுது மண்டல் கமிஷன் தொடங்கப்பட்டது. ஸோ அப்ப மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, பாரத பிரதமராக இருந்தாங்க. அப்புறம் அதை கடப்புல போட்டாங்க. ஓகே, ஏனென்றால் இது ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸா இருக்கும் அப்படி அப்படின்ட்டு கடப்புல போட்டுட்டாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, விபி சிங் அவர்கள் 1990s பிரைம் மினிஸ்டரா வரும் பொழுதுதான் இதை எடுத்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அப்புறம் வந்து 27% வந்து. பட் இதுக்கு ஓபிசிஸ்க்கு, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஓகேயா, அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு, அதாவது they have to represent in all institutions, in educational institutions and in the public services like that. So on the article clear கொடுத்திருக்கு, article 340, that mandates the president of India to appoint a commission towards identification and investigation of socially and educationally backward. என்ன வகையெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ இவங்களே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கொடுங்க அப்படின்னு. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, the backward classes commission was appointed in 1953 under the chairmanship of கலேல்கர். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த கலேல்கர் கமிஷன் வருது. ஓகே, அந்த செகண்ட் கமிஷன் வந்து மண்டல் கமிஷன். ஓகே, ஸோ அதற்கு அடுத்து நம்ம வந்து இப்ப வந்து காஸ்ட் இதுல பார்த்தோம். அதாவது தலித்ஸ் மூவ்மெண்ட், ஹவு தே காட் மொபிலைஸ்ட், எப்படி மொபிலைஸ் ஆகி அவங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு அது அவங்களுக்கு தேவையானதை அது போல இங்க ஓபிசிஸ். இதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல விமன் ஆல்சோ பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேயா, ஸோ நம்மளுக்கே தெரியும் விமன், ஓகே, எடுத்துக்கிட்டோம்னா லைக் 3000 years ago வந்து இவங்களெல்லாம் பெண்களை வந்து ரொம்ப அவங்கள வந்து அடுக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க they enjoyed freedom, they enjoyed equality, they enjoyed all the rights that men had. அதாவது எல்லா வகையான சுதந்திரங்களையும் அனுபவித்தார்கள். ஆனா அதற்கு பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்பட்டார்கள். ஓகே, ஸோ அப்ப இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் சமூகத்தில் ஓரங்கட்ட பிரிவாக பெண்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க. லைக் சொத்துரிமை மறுப்பு, பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை அல்லது வேலைகளை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம்,
திருமணம் அல்லது வாழ்க்கை நடத்துவதற்கான வழி, போதிய அரசியல் நிறுவனத்தில் பிரதிநிதித்துவம் பற்றாக்குறை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பாகுபாட்டை நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப இந்த சொத்துரிமையில எல்லாம் சட்டங்கள் இயற்றப்பட்டு அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை the space is being created for the women through legislations. ஓகே, இப்ப முன்னாடியை விட இவங்க எவ்வளவு ஒரு பெட்டரான பொசிஷன்ல இருக்கிறாங்க. பட் ஸ்டில் a lot of things needs to be done. இன்னும் நிறைய செய்யப்பட வேண்டும். ஸோ கடந்த சில காலங்கள்ல பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் அப்படி பார்க்கும்போது கல்வி மற்றும் அரசியல் விவாதத்தின் மையமாக பெண்களின் உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் மாறியுள்ளன. ஸோ பெண்களின் உரிமைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண் தலைவர்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எப்படி how they got mobilized, Dalit mobilized, OBC mobilization, and they formed into a movement like that. அதுபோல இந்த பெண்களுக்கு தேவையானதை பெறுவதற்கு, அவர்களுக்கு தேவையான ஸ்பேஸ் இந்த நாட்டில் பெறுவதற்கு நிறைய தலைவர்கள் முன்னின்று போராட்டம் நடத்தினார். அதுல பார்த்துட்டீங்கன்னா சாவித்ரி பாய் பூலே முன்னாடி பார்த்தோமா இல்லையா, பாத்திமா ஷேக், பண்டித ரமாபாய் போன்றவங்களை குறிப்பிடலாம். ஓகேயா. ஸோ சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்தில் பல சிவில் சமூக அமைப்புகள், பொதுமக்கள் மற்றும் தனிநபர்கள் பெண்களின் உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை பேசியது. அப்ப இந்த மொபிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி சிப்கோ மூவ்மெண்ட்டை நம்ம ரொம்ப ஒரு இதாக சொல்லலாம். அதுக்கு பேர் சிப்கோ அந்தோலன். அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் ஆன்டி ஆல்கஹால் மூவ்மெண்ட், ஆன்டி பிரைஸ் ரைஸ் மூவ்மெண்ட். பெண்கள் இப்ப எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்க நம்ம பார்ப்போமே, பாத்தீங்கன்னா பெண்களை முன்னிறுத்தி பெண்கள் தான் அந்த முதல் கட்டத்துல லைன்ல நிற்பாங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா பெண்கள் போராடுறாங்க, அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப டிவி நியூஸ் எல்லாம் ஃபிளாஷ் ஆகும். அப்ப இங்கு அவர்களுடைய பொசிஷன் உண்மையா அந்த மொபிலைசேஷன் அவங்க கான்சியஸ்னஸ், அவங்க வீட்டை விட்டு வெளியே போராட்டம் பண்றதே ஒரு பெரியது. அப்ப இப்ப அடிக்கடி வரப்போம் பொழுது அப்ப ஒரு நல்ல ஒரு அரசியல் சூழல் லேண்ட்ஸ்கேப், பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் நடந்துட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்குரிய இதெல்லாம் கொண்டு வரணும். இவங்களுக்கு அப்படியே இருந்தாலும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அதனாலதான் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியை அரசாங்கம் அதை கொண்டு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி, அதாவது அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டுதான் நீதியரசர் வர்மா கமிட்டி கொண்டு வந்தாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி என்னென்னலாம் நிறைய இதெல்லாம் மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதியரசர் வர்மா கமிட்டி 10 ரெக்கமெண்டேஷன்ஸ் டு எண்ட் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக ஒரு 10 பரிந்துரைகளை ஐயா நீதியரசர் வர்மா கமிட்டி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதர் ஆக்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் விமன், லைக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அது முன்னாடி 2005 வந்துச்சு. இந்த 2013 ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி சொன்ன அந்த ஒரு மூலமாக செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேசஸ் ஃபார் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன், ரிட்ரெசல் ஆக்ட் 2013 இருந்தது. அதாவது பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்கள், ஓகேயா, அதை தடுக்கிறது, தடை செய்தல், நிவர்த்தி செய்தல் ஆகிய சட்டம் இது ஒரு பாதுகாப்பான பணியிடத்தை உறுதி செய்வதற்காக கொண்டு வந்தது. அது ஒரு நல்ல ஒரு சட்டமாக வந்ததுல இருந்து அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைந்து வந்திருக்கின்றன. அதற்கு அடுத்து முக்கியமானது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அந்த 73rd 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தது பார்த்தீங்களா 1993. அந்த அப்ப அரசியல் திருத்த சட்டங்கள், அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் 73, 74 பிரகாரம் நகரங்கள்ல, கிராமங்கள்ல, நகராட்சிகள்ல உள்ள பஞ்சாயத்துக்கள்ல பெண்களுக்கு 1/3 பங்கு. ஓகேயா, 1/3 பங்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 33%. ஓகேயா, அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நிறைய விமன் பிரசிடென்ட் இருக்கிறாங்க,
கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அதனுடைய ஒரு இந்த இந்த லோக்கல் கவர்மெண்டுடைய கட்டமைப்பே அவங்களுடைய ஒரு இதே வந்து இப்ப மாறி ஒரு நல்ல ஒரு அரசியல் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். However, there are certain lacuna also there. Okay. ஆனா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்திலையும் மாநில சட்டமன்றத்திலையும் இந்த மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு என்னவோ இன்னமும் அது வந்து ஒரு வராம 30-40 வருடங்களாக அது தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடையாள அரசியல் நமது இந்தியாவில் மதம். மதத்தை அடிப்படையாக கொண்ட அடையாள திட்டங்கள் சர்வதேச சூழலில் நிறைய மோதலுக்கு இருக்கின்ற நம்மளுக்கே தெரியும். அதுபோல இந்திய ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மைக்கு சவாலாகவும் மாறியுள்ளது. இப்ப வந்து இஃப் parties have been started based on ரிலிஜன், அது என்னவா மாறும்னா இன்னும் பெரிய பயங்கரமான மோதல்களுக்கு உள்ளாகும். ஸோ இது another side of the solid side of the picture, in identity politics. அவரை பின்னாடி நம்ம வந்து அது என்ன பார்ப்போம், என்னவோ வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்கும்பொழுது அந்த இதை பார்ப்போம். இப்போ அனதர் இன்னொரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல அனதர் முக்கியமான இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ், மொழியியல் குழுக்கள் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். இது வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாட் பெட் இப்பயுமே அது வந்து ஓடிட்டு இருக்குல்ல. அப்ப அதாவது பீப்புள் கம் டுகெதர் பேஸ்ட் ஆன் ரிலிஜன். இப்ப நான் அமெரிக்கா போறேன், அங்க வந்து நான் தமிழ்ல பேசுறேன், ஐயா நீங்க தமிழரா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அங்க ஒரு அப்படியே நம்ம வந்து ஒரு அந்த அந்த நலன் அடிப்படையில மொழி அடிப்படையில நம்ம ஒன்னா வந்துருவோம். அப்ப அது இது போலதான் ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து இருக்கிறவங்க வந்து தமிழ் சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்ப இங்க நம்ம நாட்டுல நிறைய மொழி பேசப்படுகின்றது. ஓகே, அது நம்மளுக்கு தெரியும். அந்த பேசும் மொழிகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்படும். அப்ப மொழியியல் குழுக்கள் என்று நம்ம அதை சொல்லலாம். அப்ப குழு அடையாளங்கள் ஒழுங்கமைக்கப்படுவதற்கு மொழி ஒரு முக்கிய முன்னுதாரணமாக இருக்கிறது, முன்னுரையாக இருக்கிறது. மொழியியல் குழுக்களுக்கான அங்கீகாரத்தின் விளைவு தேசிய ஒற்றுமை மற்றும் தேசிய உணர்வின் உணர்வுகளை சிதைத்துள்ளதாக ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள் அல்லது ஃப்ரீலான்ஸ் ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. மொழியியல் குழு என்று அப்படின்னா இது ஒரு ஒற்றை காரணி அப்படின்னா பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் யூ கம் டுகெதர். ஆனா அந்த எத்னிக் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து இட் ஹஸ் காட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் டு கெட் ஆர்கனைஸ்ட், டு கெட் மொபிலைஸ்ட், டு ஸ்டார்ட் அ மூவ்மெண்ட். பட் ஹியர் மொழியியல் பார்த்தா ஒன் பேஸ்ட் ஆன் ஒரே காரணி தான், ஒரே ஃபேக்டர் தான் இன் ஆர்டர் டு மேக் ஃபார்மேஷன் ஆஃப் த குரூப், லிங்குவிஸ்டிக் குரூப். அதான் சொன்னால எத்னிக் குரூப்ஸ்க்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வேணும் ஒரு குழுவை கொண்டு வர்றதுக்கு, குரூப் ஃபார்மேஷனுக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு குழு உருவாகுது பார்த்தீங்களா, பேஸ்ட் ஆன் ஐடென்டிட்டி. அதுதான் அப்ப எத்னிக் அப்படின்னா அதுல மதம், மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், மரபு, ஜாதி, இனம், பொருளாதாரம், பல அம்சங்களில் உள்ள ஒற்றுமைகள் போன்ற பல காரணிகள் அல்லது ஒரு சில காரணிகள் அல்லது இருக்கிற எல்லா காரணிகளும் அடிப்படையில் சேர்ந்து ஒரு எத்னிக் குரூப்பா அது உருவாகும். ஓகே, ஸோ அப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் இந்தியா லாங்குவேஜஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகே, லைக் மதர் டங் சொல்லுவோம், டயலக்ட் சொல்லுவோம், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சொல்லுவோம். அப்ப இந்தியாவில் வந்து மொழிகளை வெவ்வேறு வகையா பிரிக்கலாம். நம்ம தாய்மொழிகள், பேச்சு வழக்குகள் மற்றும் அதிகாரப்பூர்வ மொழிகள். டு வி ஹாவ் அ நேஷனல் லாங்குவேஜ்? அதாவது தேசிய மொழி என்று ஒன்று இருக்கிறதா? தேசிய மொழி ஒன்று இல்லை, ஆனால் we have official languages. ரைட்? ஸோ அப்ப
according to the constitution, we have a good number of official languages. That is very clearly enumerated in the 8th schedule of the constitution. 8வது அட்டவணை, நமது அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில கிளியரா கொடுத்திருக்கிறாங்க 22 languages in India which are recognized as official languages. Okay, right. ஸோ அப்போ ஆர்டிக்கல் 29-30 வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் 29-30 இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. அப்ப இந்த அடிப்படை உரிமையில வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, that you have every right to protect the linguistic and cultural interest of the linguistic groups. அதாவது மொழியியல் குழுக்களின் மொழியியல் மற்றும் கலாச்சார நலன்களை பாதுகாக்க இந்திய அரசமைப்பில் பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப ஆர்டிகல் 29-30 ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ அப்ப இந்த மொழியியல் அமைப்பு, இதனுடைய ஆர்கனைசேஷன் என்ன ஏது, ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது you had 571 disjointed princely states, சமஸ்தானங்கள் நிறைய இருந்தது. அப்ப வந்து என்ன பிரிச்சாங்க அப்படின்னா, எப்படி பிரிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்டேட், பி ஸ்டேட், சி ஸ்டேட்ஸ், டி ஸ்டேட்ஸ், இப்போ மாநிலங்க அப்படித்தான், மொழி வாரியாக பிரிக்கப்படவில்லை. அப்ப எப்பொழுது வந்து இந்த மொழி வாரியாக பிரிச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி ஒண்ணு கொண்டு வர்றாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இதுல வந்து முக்கியமான கமிட்டி தெரிஞ்சுக்கிறணும் நீங்க. அதுல வந்து ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு அந்த கமிட்டியில மெம்பரா இருந்தவங்களுடைய இனிஷியலை சுருக்கி தான் அந்த ஜேவிபி கமிட்டின்னு சொல்றாங்க. அது வந்து ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. அது 1948 வந்து அதை கொண்டு வந்தாங்க, டு ஸ்டடி த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தார் கமிட்டி. தார் கமிட்டி ஒன்று முன்னாடி அந்த ஆல்மோஸ்ட் அந்த இயர்ல வந்தது. அவங்க வந்து இந்த தார் கமிட்டியை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஓகேங்க. rather Dar committee which had rejected the proposal of dividing states on the basis of language. அப்ப Dar committee வந்து என்ன சொல்லுதுன்னா, on basis of language ஸ்டேட்டை பிரிக்கவே கூடாது அப்படின்னு தார் கமிட்டி கிளியரா சொல்லுது. ஓகே. அந்த இதை வந்து ஜேவிபி கமிட்டி வந்து இது பண்ணாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1953 அந்த டைம்ல வந்து பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து எங்களுக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து தனி ஆந்திரா ஸ்டேட் வேணும் அப்படின்ட்டு வந்து அவர் ஸ்ட்ரைக் அண்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்தார். அதுல ஒரு அதுல இறந்ததுனால, ஏன்னா இந்த சுச்சுவேஷனை வந்து இது பண்றதுக்காண்டி ஃபைசல் அலி கமிஷன் ஒண்ணு கொண்டு வர்றாங்க. ஓகே. அந்த அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அந்த இயர்ல வந்து 1953 வந்து கொண்டு வர்றாங்க. அதான் குஞ்ரு, ஃபைசல் அலி அண்ட் KM பணிக்கருங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொழிகளின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்பது மிகவும் பிரபலமான கோரிக்கைகளுக்கு இது நிர்வாகத்தை எளிதாக்கும், சர்ச்சைக்குரிய ஜாதி மற்றும் மத அடிப்படையிலான அடையாளங்கள் குறைவான சர்ச்சைக்குரிய மொழி அடையாளங்களுடன் மாற்றுவதற்கும் அது வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து. அப்ப என்ன ஆகுதுன்னா 1956 வந்து இந்த ஒரு கொஸ்டின் ரைஸ் டு லாங்குவேஜ் பேஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் இங்கிலீஷ். 1956 மொழி வாரியாக மாநிலங்களின் மறுசீரமைப்பு நடக்குது. மொழி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை, அது மாநிலங்களுக்கு மொழி அடிப்படையில மோதல்களுக்கும் வழிவகுக்குது. ஓகேங்க. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்கள்ல வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து மெஜாரிட்டி லாங்குவேஜாக இருக்கலாம், மைனாரிட்டி லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள இடையில பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வந்திருக்கு. சில சமயங்களில் கர்நாடகாவில் ஏதாவது இந்த காவேரி வாட்டர் பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து தமிழ் கன்னடா அப்படின்னு ஒரு இது வரும். ஓகே. ஸோ மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பின்னாடும் ஓகே அந்த 1950 மொழிவாரியாக ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி இது ஒன்னே அப்படி அதை பிரிச்சுட்டாங்க. பின்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து ஈவன் ஆந்திரா ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டு தனியாக கேட்குறாங்க. அது மொழிவாரியான அடிப்படையில் அப்படி இல்லை, அது வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்டல் நீட்ஸ். ஓகே.
ஸோ லைக் தெலுங்கானா, சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், இப்போ இந்த ரீசெண்ட் கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் நீட்ஸ், வேர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஸ்டேட்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் இனஃப் ரிசோர்சஸ் குட் நாட் க்ரோ லைக் ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் பேரண்ட் ஸ்டேட். அதனால இப்போ தெலுங்கானா, சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் போன்ற புதிய மாநிலங்கள் உள்ள வந்துச்சு பார்த்தீங்களா, இவங்களுக்கு தேவையான அடிப்படைகளை உருவாக்கணும், கட்டமைப்புகளை வரணும். ஏன்னா அங்க வளர்ச்சி குன்றி இருந்தது, மேம்பாடு குன்றி இருந்தது. அதனாலதான் ஆந்திரா, தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரால இருந்து, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா அண்ட் ஆந்திராவா பிரிச்சாங்க. அதே போல சத்தீஸ்கர் அண்ட் உத்தராகண்ட் அது உங்களுக்கு. ஸோ எத்னிக் பாலிட்டிக்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த எத்னிக் அப்படிங்க போகும்போது கண்டிப்பாக சொல்லி ஆகணும், நம்ம இந்தியாவில் 3 மேஜர் எத்னிக் குரூப்ஸ் இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா இந்தியோ ஏரியன் எத்னிக் குரூப்ஸ், திராவிடியன் எத்னிக் குரூப்ஸ், மேங்குலோயிட் எத்னிக் குரூப்ஸ், மங்கோலியா இனம், திராவிட இனம், இந்திய ஆரிய இனம் அப்படிங்கிற இந்த இது அரசியல் இது ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறோம். ஸோ பல மாநிலங்கள் என்ன ஆகுதுன்னா, அவ்வப்போது இப்ப எடுத்துக்கிட்டா கூட இந்த எத்னிக் வன்முறை கூட நம்ம மணிப்பூர்ல இப்ப நம்ம பார்த்தோம். அதே போல ஜம்மு காஷ்மீருக்கு கூட அந்த இது ஓடிட்டு இருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஷன்ல, which was converted from a state into 2 union, so territories, Jammu and Kashmir and Ladakh on August 2019, they have provided exams. So these are all the ethnic politics. அப்ப ethnic movements எடுத்துக்கிட்டோம்னா 3 ethnic movements. அதான் முன்னாடியே சொன்னேன்ல, from mobilization to movement. ஓகே, ரைட். ஸோ அப்ப மூமெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா 1950s and 60sல தமிழ்ஸ் இன் தமிழ்நாடு, அதே போல சிக்ஸ் இன் பஞ்சாப் டூரிங் 1980s, முஸ்லிம்ஸ் இன் காஷ்மீர் இன் 1990s. ஸோ அத்துல் கோலி என்பவர் ஒரு நாள், அதாவது இந்த எத்னிக் மூவ்மெண்ட்ஸ் மொபிலைசேஷனை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் என்ன இது பண்றாரு அப்படின்னா, செல்ஃப் டிட்டர்மினேஷன் மூவ்மெண்ட்ஸ் ஃபாலோ த ஃபாலோயிங் ட்ராஜெக்டரி. அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது எங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு இது வேணும் அப்படிங்கிற இந்த இன அரசியல், இன அடையாள அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பாதையை காட்டுகிறது. அந்த பாதையில தான் அது பயணிக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல பயங்கர வேகமெண்டா இருப்பாங்க, போராடுவாங்க. அது ஒரு பீக்ல போயிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுதான் அவர் சொல்றார். இன் டியூ கோர்ஸ் they continue in the position of peak for some times and finally they decline. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லைக் ரீஜன், ஓகேயா, ரீஜனலிசம், பிராந்தியம், ஓகேயா, வடக்கு தெற்கு. சில சமயங்களில் முன்னாடியே நமது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லிடுவார்ல, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு. This is all nothing but this is a kind of a regionalism. This is an identity, creation of identity politics. Okay, so அப்ப பிராந்தியம் மற்றும் பழங்குடியினர், tribes have also started coming out and they form a group and they mobilize themselves and they make a movement to achieve what they want. That's politics. How you really have mobilized. Okay, so other new social groups are also, there are a lot of other social groups in identity politics. Fisher folk, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். Because India has got one of the longest what is that, we have sea and 3 பக்கமும் நம்மளுக்கு கடல். ஓகேயா, ஸோ தீபகற்பம். ஸோ அப்போ கோஸ்டல் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகேயா, நிறைய இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய மீனவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக ஜிடிபி எவ்வளோ ஒரு இது இத்தனை பெர்சன்டேஜ், ஐ எம் நாட் ஏபிள் டு டெல் ப்ரிசைஸ்லி, கரெக்டாக சொல்ல முடியல. பட் அவங்களுடைய பங்களிப்பு
மிக முக்கியம். அப்ப அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, எங்களுக்கு தேவையானது கொடுங்க. நாங்க வந்து கடல்ல, அதாவது மீன்பிடி தடை காலங்கள்ல வந்து எங்களுக்கு தேவையானது. சோ அவங்க மொபிலைஸ் பண்றாங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் அது செய்யுது. ஏன்னா நம்ம வந்து அவங்கள வந்து தடை பண்றோம். இந்த டைம்ல போகாதீங்க. புயல் வர்ற டைம்ல போகக்கூடாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சோ தே கெட் மொபிலைஸ்ட். தே ஹேவ் formation of movement and they really demand for their things. Okay, so political mobilization takes place. Okay, so then it turns into the electoral politics. Okay, and ecological and environmental groups are formed. அது தெரியும் உங்களுக்கு, சிப்கோ மூவ்மெண்ட், நர்மதா பச்சோ அந்தாலன், எல்ஜிபிடி இருக்கு. ஓகே, தட் இஸ் லெஸ்பியன்ஸ், கே, பைசெக்சுவல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் அக்யூஸ். ஸோ இவங்களும் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய நாடுகளில் இந்த எல்ஜிபிடி, எங்களுக்கு இந்த உரிமை வேண்டும், ஒரே பாலின திருமணங்களை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், சட்டங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு அரசாங்கமும், ஒரு பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஈவன் சோ கால்டு கேத்தலிக், அதாவது கிறிஸ்டியன் இதுல கூட வந்து ஒரு சில நாடுகள்ல வந்து அதை ஏற்றுக்கொண்டு வந்து இருக்கின்றாங்க. ஸோ அப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ஐடென்டிட்டி, அடையாள அரசியல் அங்க இருக்கும். எங்களுக்கு இது கொடுங்க, எங்களுக்கு மறுக்கப்படுகிறது, நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம், எங்களை வந்து சமூகம் வந்து ஒதுக்கி வைக்கிறது, அதற்கு பதிலாக எங்களுக்கு சட்டத்தை கொண்டு வாருங்கள், அதன் மூலம் எங்களுக்கு வந்து ஒரு சில ஒதுக்கீடையும் கொடுங்க, ஒரு பங்களிப்பையும் கொடுங்க அப்படின்னு அவர்கள் வெளியில வர. இதுதான் வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், அடையாள அரசியல். இப்போ மாணவர்கள் மத்தியில் மாணவர்களையும் சிக்கலாம், மாணவர்கள் ஒரு சில இதுக்கெல்லாம் போராடுகிறார்கள் இல்லையா? திடீர்னு ஃபீஸ் ஹைக் பண்ண மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள், ஈவன் அசாம் கன பரிஷத், அசாம்ல வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸா ஆரம்பிச்ச கட்சி வந்து ஆட்சியை பிடித்தது அல்லவா? ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஸோ இப்போ மைக்ரோஸ்கோப்பியா எடுத்து பார்த்தோம்னா இன்னும் எவ்வளவோ நம்ம வந்து அடையாள அரசியல்களை நாம் வெளிக்கொணரலாம். That is meant for the research. You can do that. So அப்ப இங்க வந்து what are the impacts அதான் பார்ப்போம். ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் அண்ட் பாலிட்டி. என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அரசியலில், தேசிய அரசியலில், மாநில அரசியலில் அப்படின்னு பார்த்தா, இந்த அடையாளம் மற்றும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. நல்லா தெரியும், கோலிஷன் கவர்மெண்ட் 1990s எத்தனை இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல 3-4 அரசாங்கங்கள் கவிழ்ந்து மறுபடிக்கும் ஃபார்ம் பண்ணி அப்படியே. ஸோ அப்ப அதான் சொன்னேன், ஃப்ரம் ஐடியாலஜி பேஸ்ட் டு ஐடென்டிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ். So then rise of dominant political parties which has origin in identity politics in many states. அப்ப ஆதிக்க அரசியல் கட்சிகளின் எழுச்சி பல மாநிலங்கள் அடையாள அரசியலில் தோற்றம் பெற்றன. நிறைய மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் நிறைய வந்துருச்சு. அப்ப இதுவும் வந்து என்னது அப்படின்னா அடையாள கட்சி தான். அது உங்களுக்கு தெரியும், டிஎம்கே அண்ட் பிஎஸ்பி சிவசேனா லைக் தட். அண்ட் அடையாள அரசியல் அண்டை நாடுகளில் சர்வதேச உறவுகளில் கணிசமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஆல்சோ மேட் கன்சிடரபிள் இம்பாக்ட்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் relations, more on neighboring countries. For example, Sri Lanka, because there is a Tamil identity, and how India and Sri Lanka relations are shaped. It's based on how the Tamil identity issues and problems are resolved. So, இந்தியாவில் இன்னும் என்னன்னா சாதி குழுக்களால் நடத்தப்படும் அடையாள அரசியல் உச்சத்தில் உள்ளது. ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன், இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கட்சியினர் இந்த ஜாதி, இந்த கான்ஸ்டியூஷன்ல ஜாதி அடிப்படையில வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க பாத்துட்டீங்கன்னா எல்லா கட்சிகளும் அந்த ஜாதி அடிப்படையில வந்து அங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அந்த வேட்பாளர் அங்க நிறுத்துவாங்க. ஸோ தென் அதான் நான் சொல்லலாம், 3ஆம் பாலின சமூகம் போராட்டம். ஓகேயா? ஸோ ஒரு நேர்மையான வளர்ச்சி ஆகும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளையும் படிப்புகளையும் வந்து ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தென்
This also led to a vote bank politics. அதுதான் இங்க where political parties focusing mainly on the needs of particular social groups. ஸோ இந்த அடையாள அரசியல் வாக்கு வங்கி அரசியலுக்கும் வழிவகுத்து அங்கு அரசியல் கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த அவர்கள் எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி காயின் அறிவிக்கிறார்கள். இது வந்து அனதர் இம்பாக்ட் ஆன் பாலிடிக்ஸ். Then what are the பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி? சமூகத்தில் நேர்மறையான தாக்கம், இந்த அடையாள அரசியலுடைய நேர்மறையான தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, it could focus on particular section deprived of particular power and economic opportunities. யார் யாருக்கு வந்து உண்மையாக வந்து அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வெளியில வந்து அவர்கள் போராடும் பொழுது அல்லது அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகள் வைக்கும் பொழுது அங்கு வந்து கவனம் செலுத்தப்படுகிறது, அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்படுகிறது. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதான் மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து வெளியில வந்து நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சமூகம் ஒடுக்குகிறது, எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கும்போது இப்ப அவர்களுக்கும் வந்து ஒரு space is being created for them in the society. This is a very positive one. So அடையாள அரசியல் has also given better representation socially discriminated classes and அடையாள அரசியல்ல வந்து இங்க வந்து சமூக ரீதியாக பாகுபாடு காட்டப்பட்ட வகுப்பினருக்கும் சிறுபான்மையினருக்கும் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறது. தென் வாட் ஆர் தி நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் சொசைட்டின்னு பார்த்தோம்னா, அதாவது சமூகத்துல எந்த அளவுக்கு இந்த அடையாள அரசியல் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க ஜாதி, மதம், இனம் போன்றவற்றின் அடிப்படையில வந்து சமூகத்தின் பல்வேறு பிரிவினர்களிடையே விருப்பு மற்றும் பகைமையின்மை விதைகளையா இது விதைத்துள்ளது. அது வந்து எப்பயுமே வந்து ஒரு டேஞ்சரஸ் ஒரு இதா இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு. அது இல்லாம வந்து இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை சமூகத்திலும் அரசியலிலும் இருக்கும். அதே போல குடிமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் வரையறுக்கப்பட்ட அல்லது குறுகிய மனப்பான்மைக்கு இந்த அடையாள அரசியல் பொறுப்பு வகிக்கிறது. குறுகிய மனப்பான்மையில் ஏன் ஜாதி மட்டும்தான் இந்த இதுல இருக்கணும், அல்லது என்னுடைய இனம் அல்லது வகுப்பு அப்படிங்கிற ஒரு இது. ஸோ வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்? இங்க வந்து என்ன அப்படின்னா தாக்கங்கள் என்ன? ஒன்று வந்து எலக்டோரல் மொபிலைசேஷன், தேர்தலில் வந்து அணி திரட்டல். ரெண்டாவது சோசியல் ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது சமூகங்கள் துண்டாடப்படுதல். துண்டாடப்படுதல். மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா எரோஷன் ஆஃப் செக்யூலரிசம். இப்ப இங்க ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் நிறைய அப்படியே இந்த ஈசல் வரும் பாத்தீங்களா, புத்தீசல் அப்படியே வெளியில் வரும் பாத்தீங்களா, அது போல இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படியே சின்ன சின்ன சின்னது மைக்ரோவா வரும் பொழுது இங்க என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்க வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ அப்ப இது இன்னமும் வந்து இந்த மத அடிப்படையில் போகும்போது இந்த செக்குலரிசம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஒரு அருமையான அந்த ஒரு இதே வந்து இதாயிடும். அதுதான் எரோஷன் ஆஃப் செக்குலரிசம் அண்ட் பாலிசி ஃபார்முலேஷன். ஸோ அப்ப இங்க வந்து கொள்கை உருவாக்கம். ஓகேயா? ஸோ அப்ப இங்க சமூகத்தின் விளிம்பு நிலை மற்றும் பாரபட்சமான பிரிவினரை பிரதான அரசியலுக்கு கொண்டு வருவதில் அடையாள அரசியல் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது என்றாலும் இந்திய அரசியல் மற்றும் சமூகத்தில் சில எதிர்மறையான முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன இந்த அடையாள அரசியல். எனவே இந்த அடையாள அரசியல் அதன் பலனை அறுவடை செய்யும் போது வரையறுக்கப்பட்ட அல்லது குறுகிய சிந்தனைக்கு வழிவகுக்காது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் உறுதி செய்ய வேண்டும். Because we have a beautiful country and where I told you, it's a melting pot of all ideology and identity. அதை நம்ம வந்து சிதைத்து விடக்கூடாது ஒரு குறுகிய மனப்பான்மைக்காக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மிக அருமையான ஒரு தேசம் நம்ம நல்ல ஒரு இதே வரும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.